ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. படவேடு ரேணுகாம்பாள் கோயில் உண்டியலில் 5 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை காணிக்கையாக செலுத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவி இருக்கிறது. தனது வீட்டு பத்திரங்களை காணிக்கையாக முன்னாள் ராணுவ வீரர் அங்கு செலுத்தியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அம்மன் ஆலயங்களில் முதன்மை ஆலயமாக விளங்கி வரும் படவேடு அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் ஆலயத்தில் இன்று உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் சண்முக சுந்தரம் தலைமையில் கோவில் ஆணையாளர் சிலம்பரசன் முன்னிலையில் உண்டியல் என்னும் பணி இன்று தொடங்கியது. அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் படவேடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் விஜயன் என்பவர் தன்னுடைய மனைவி கஸ்தூரி மற்றும் மகள்கள் சுபலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர்கள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பத்தின் சண்டை காரணமாக விஜயனுக்கு சொந்தமான படவேடு ஆலயம் அருகே உள்ள மாடி வீடு மற்றும் கேசவபுரம் பகுதியில் உள்ள மாடி வீடு ஆகிய வீடுகளில் ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள வீட்டின் பத்திர நகல்களை கடந்த மே மாதம் 8ஆம் தேதி படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் ஆலய உண்டியலில் காணிக்கையாக முன்னாள் ராணுவ வீரர் விஜயன் பத்திர நகல்களை குடும்பத்தினருக்கு யாருக்கும் தெரியாமல் உண்டியலில் செலுத்தியுள்ளார். இது குறித்து இன்று உண்டியல் காணிக்கை என்னும் பணி குறித்த தகவல் அறிந்த விஜயனின் குடும்பத்தினர் மனைவி மற்றும் கஸ்தூரி மகள்கள் சுபலட்சுமி ராஜலட்சுமி ஆகியோருடன் வந்து தங்களுக்கு தெரியாமல் தங்கள் வீட்டு பத்திரத்தை அம்மனில் தனது தந்தை செலுத்தியதாகவும் சொத்தில் வாரிசுதாரர்களாக எங்களுக்கு சொத்து வேண்டும் என்று கூறி அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டதால் உண்டியல் என்னும் பணி 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. பின்னர் குடும்பத்தின் கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த ஆலய செயல் அலுவலர் சிலம்பரசன் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி வீடியோ ஆதாரத்துடன் உண்டியல் என்னும் பணியில் தற்போது ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் ராணுவ வீரர் விஜயன் செலுத்திய பத்திர நகல்களும் உண்டியலில் இருந்ததால் அவற்றை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பத்திரமாக எடுத்து வைத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள சொத்தின் பத்திர நகல்களை குடும்பத்தினர் மீது உள்ள கோபம் காரணமாக படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் ஆலய உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயன் செயலால் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் மிக உறைந்து உள்ளனர். உண்டியல் என்னும் இடத்திலேயே குடும்பத்தினர் காத்து கிடக்கின்றனர். இது படவேடு அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்று பக்தர்களும் தெரியாமல் விழிமேல் காத்திருக்கிறார். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.